இரண்டாம் நாள் காலை 6:40. வெல்கம் பேக் டு தவாரின் லைஃப் ஸ்டைல் குரோஷியா வீடியோ பார்ட் 2. இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கியிருக்க ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஒரு பீச் இருக்குது. அங்கே வந்து சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். நேற்று பார்க்க முடியல, ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து க்ளவுடியாக இருந்தது, அதனால் எதுவும் பார்க்க முடியல. பின்னாடி பாருங்கள், இப்போ தான் லைட்டாக எந்திரிக்கிறான். ஸோ இதை பார்க்குறது தான் வந்தோம். ஆக்சுவலாக வந்து பர்ஃபெக்டான டைமில் வந்து ஒரு க்ரூஸ் வேறு வந்துட்டுருக்கு. இங்கே ஜென்ரலாகவே வந்து இந்த ஸ்ப்ளிட் சைடுக்கு வந்து நிறையா வந்து க்ரூஸில் வருவாங்க. நேற்று தான் ஒன்று தெரிஞ்சது, நான் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு ஏர்போர்ட்லேருந்து டேரெக்டாக வந்து நீங்கள் போட்டில் கூட வரதுனா வரலாமா, சமயம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. சன்ரைஸ் வந்து நேற்று பார்க்க முடியல, இன்றைக்கி சூப்பராக எந்திரிக்கிறான். வியூ பாருங்க, செம்ம ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்குது. இன்றைக்கி வந்து என்ன பிளான்னா, குரோஷியாவில் வந்து நான் சொன்ன மாதிரி நான் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து ஒரு மணி நேரம் வந்து காரில் போனால் வந்து நேஷ்னல் பார்க் ஒன்று அப்படின்னு இருக்குது. அது வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. நேற்று வைனரி பார்த்தாச்சு, அதாவது போன வீடியோவில் அது காட்டியிருப்பேன். இன்றைக்கி வந்து நேஷ்னல் பார்க் போகிறோம். வேறு வந்து பெருசாக பிளான் கிடையாது, அப்படியே ஜஸ்ட்டு சில்லாக ரிலாக்ஸாக இருக்கிறது தான் பிளானு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரண்டாம் நாள் காலை 8:30. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலோட ஓப்பன் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து இப்போதைக்கு யாருமே இல்லை, நம்ம அருந்தவாள் மட்டும். அப்போ நான் கால் மட்டும் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் விளாண்டுருக்கா. இது ஆஃப் சீசன், அதனால தான் வந்து இன்னும் கூட்டம் வராமல் இருக்குது. இதே வந்து சீசன் டைமாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நின்று வீடியோவில் எடுக்கிறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரில. எங்கே பாருங்கள், ஸ்விம்மிங் பூலில் குளித்த மாதிரியே அப்படியே இந்த வியூவை பார்த்துட்டு இருக்கலாம். பிளான் பண்ணி ப்ராப்பராக கட்டியிருக்கானுங்க. அதே மாதிரி கீழே இந்த ஹட்டெல்லாம் தெரியுதுல, அதுதான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உட்காரத்துக்கான இடம். அதுவுமே இந்த வியூவை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து டிப்பிக்கல் யூரோப்பியன் பிரேக்ஃபாஸ்ட் தான், ஒன்றும் ஸ்பெஷலான இல்லை. எனக்கு இந்த தண்ணியில் இறங்கி ஜாலியாக சில் பண்ணணுன்னு ஆசை. ஆனால் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஜிலு ஜிலுன்னு இருக்குது. நம்ம அருந்தவாள் மட்டும் சொன்ன பேச்சு கேட்காம தண்ணியில் விளாண்டுருக்கா. இன்னும் அவங்க அம்மா வரல, அதுக்குள்ளே இப்படியே தொடச்சி ரூமுக்கு தூக்கிட்டு போயிடணும். இரண்டாம் நாள் 11:15. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் டவுன்லேருந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு மணி நேரம் காரில் வந்தால் இந்த நேஷ்னல் பார்க் வரலாம். இந்த பார்க் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராக்கா. கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், கிராக்கா. ஆக்சுவலாக வந்து ஆட்டோபானில் வர வரைக்கும், ஹைவேல வர வரைக்கும் ஒன்றும் தெரில. ஹைவேலேருந்து வெளியே வந்தோடனே நம்ம ஊரில் வந்து இந்த உடுமலை டு பல்லடம் ஒரு ரோடு இருக்குல்ல, அந்த ரோடு மாதிரி தான் இருந்தது. ஒரு நம்பிக்கையே இல்லாமல் தான் வந்திருக்கேன். ஆனால் வந்து உள்ளே வந்து என்ட்ரன்ஸில் வந்து வரும்போது வந்து நல்லா இருந்தது. ஏன்னா வந்து காரை உள்ள அவங்க ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு 4 ஹேர்பின் பண்ணி வந்து அவங்களே பஸ் வச்சு தான் கூப்பிட்டு வராங்க. வியூலாம் நல்லா இருந்தது. தண்ணியெல்லாம் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. பின்னாடி தெரியுது பாருங்கள் ஒரு ஃபால்ஸு. அந்த ஃபால்ஸ் வந்து நம்ம ஊரில் இருக்க அந்த அதிரம்பள்ளி மாதிரி மேலே ஒரு ஊற்று இருக்கான், அதுலேருந்து தான் தண்ணி வருதான். சம்மரில் கூட இந்த அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சின்ன ஒரு ட்ரெக்கிங்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தூரம் ஒரு நடந்து போனோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபால்ஸுக்கு வந்து பக்கத்தில் போகலாம். இப்போ வந்து அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நாங்கள் போகலாமா? ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் வந்துட்டோம். ஆக்சுவலாக பின்னாடி தெரியுது பாருங்கள் ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸு. இந்த ஸ்ட்ராபெரி கண்ணே அந்த பாட்டில் வரல, அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தோம். என்னடா
மரத்துக்கு பேய் பிடிச்சிருச்சா, நம்ம ஊரில் மாதிரி ஆணி அடிச்சிருக்கிற மாதிரி இருந்தது. ட்ரெஸ்ஸு போட்டு விட்ருக்காங்க மரத்துக்கு. என்னன்னு பார்த்தா இந்த மரம் வந்து இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எழுதி போட்டிருக்காங்க, ஒயிட் முல்பெரி அப்படிங்கிறது இந்த மரத்தோட பேர். இது வந்து ஒரிஜினலி வந்து ஃப்ரம் வந்து சைனாலயாம். ஒரிஜினலி வந்து சைனாவில் தான் வருமா, இப்போ வந்து யூரோப்லேயும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. காமெடியாக பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் இதை படித்து பார்த்தா, இந்த போர்டை படித்து பார்த்தா தான் தெரியுது இந்த மரம் வந்து 400 வருஷம் பழமையானதான். ஐடென்டிஃபை பண்ணி அதை மார்க் பண்ணி 2023 ஏதோ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. மரத்துக்கு 400 வருஷம் இந்த மரம் இருந்திருக்கு. என்னென்ன விஷயம்லாம் பார்த்துருக்குன்னு தெரில. சூப்பரில். செகண்ட் வியூ பாயிண்ட் வந்தாச்சு. பின்னாடி தெரியுதுல அந்த ஃபால்ஸு, அதுதான் வந்து நம்ம இன்ட்ரோவில் வந்து மேலேருந்து அந்த டாப் ஆங்கிள்லேருந்து காட்டின ஃபால்ஸு. ஆக்சுவலாக வந்து இதை சூப்பராக பிளான் பண்ணி செமையாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா வந்து நம்ம ஊரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸு இல்லை இந்த மாதிரி வந்து ட்ரெக்கிங்லாம் போகணுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதிரம்பள்ளிலாம் எடுத்துங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக காரை ஓட்டிகிட்டு வந்து அங்கே பக்கத்தில் நிறுத்திட்டு கீழே கொஞ்சம் தூரம் இறங்கி போய் வந்து ஃபால்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே ஆனால் அப்படிலாம் பண்ணல. ஆக்சுவலாக வந்து பார்க்குள்ளே வர்றதுக்கு ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து காரெல்லாம் அங்கே பார்க் பண்ண சொல்லிட்டாங்க. அங்கேருந்து வந்து இவங்க ஒரு பஸ் வச்சுருக்காங்க. அந்த பஸ் மூலமாக வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸில் விடுறாங்க. அங்கேருந்து நீங்கள் இங்கே வரணும்னு வச்சுங்களேன், ப்ராப்பராக வந்து அந்த உட்டன் பாத்து மாதிரி போட்டு அவங்களே வந்து வழி பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி ஃபீலே இருக்காது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து தண்ணி மேலேயே அப்படியே வந்து பாடத்தில் நடந்து வர மாதிரி இருக்கும். அதுவும் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து செம்ம கிறிஸ்டன் கிளியராக இருக்குது, எந்த ஒரு பொல்யூஷனுமே இல்லாமல். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த ரொம்ப லவுடாக அந்த வண்டி சவுண்டெல்லாம் எதுவும் லவுடெல்லாம் இல்லாமல் சூப்பராக வந்து ஜாலியாக வந்து அப்படியே வந்து அந்த தண்ணியோட சவுண்டு, அப்புறம் அந்த அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கிளியராக இருக்கிறதுனால மீன்லாம் அங்கங்கே தெரியுது. அதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக வந்து ஃபன்னாக வர மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே வரதா இருந்தால் இப்போ இந்த உள்ளே வந்து நடந்து வரணும்னு சொன்னேன்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வந்து கைப்பிடிலாம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு குழந்தையை கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு வச்சுங்களேன், எங்கள் பாப்பா வந்து சும்மாவே வந்து ஓடிட்டே தான் இருப்பாள். அவளை வந்து பாப்பா நடுவில் நட ஓரத்தில் நடக்காதுன்னு சொல்லியே கூப்பிட்டு வரதாக இருந்தது. ஏன்னா வந்து லைட்டாக ஸ்லிப் ஆனால் டபக்குன்னு தண்ணிக்குள்ள விழுகிற மாதிரி இருந்தது. அதாவது வந்து தண்ணி மூழ்கிற அளவுக்குலாம் இல்லை நடந்து வரும்போது, சும்மா வந்து இடுப்பளவுக்கு தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக நனைஞ்சிருவாங்க. சம்மராக இருந்தால் பிரச்சனை இல்லை, வேறு ட்ரெஸ்ஸை போட்டு கூப்பிட்டு போயிடலாம். நீங்கள் இந்த ஒரு மாதிரி குளிர் காலத்தில் வந்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஈவன் வந்து மழை பெஞ்சாலுமே வந்து நீங்கள் நடந்து வரும்போது பார்த்தா வரணும். ஏன்னா வந்து உட்டனில் தான் இருக்குது கம்ப்ளீட் பார்த்துமே. இதெல்லாம் தான் வந்து இங்கே வரும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜில் போனோன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸோட ஃபுல் வியூ வந்து சூப்பராக தெரியும். நான் ஒரு மாண்டாஜ் மாதிரி போடுறேன், இப்போ பாருங்கள். ஃபால்ஸை பார்த்துட்டு வந்தாச்சு. என்னோட ஓவரால் இம்ப்ரெஷன் என்னென்னா, இது வந்து நீங்கள் மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. என்ன காரணம்னா, இது ஆக்சுவலாக வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து உங்களால் ரீச் பண்ண முடியாது. நீங்கள் காரில் வந்தால் தான் வந்து கண்டிப்பாக இங்கே வர முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இங்கே பிளான் பண்ணலாம். சம்மர் டைம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் வரீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பீச்சஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு டவுனு, இதெல்லாம் பார்த்து போர் அடிச்சதுக்கு அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி இங்கே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக வந்து ஃபால்ஸு, பச்சை பசேல்னு சுற்றி வந்து காடுகள் அப்படி தான் இருக்குது ஃபுல்லாகவே. எனக்கு வந்து ஊரில் இந்த மாதிரி நிறையா பார்த்து பழக்கம். நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் ஊர் சைடு பார்த்ததில்ல அப்படின்னா, இந்த ஸ்ப்ளிட் சைடு வந்தீங்க அப்படின்னா இதையும் சேர்த்து பிளான் பண்ணிக்கங்க நீங்கள் காரில் வந்திருந்தா. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே காரை நிறுத்த சொல்லிடுறாங்க. பஸ்ஸில் தான் கொண்டாந்து இறக்கி விட்றாங்க. ஒரு நாய்ஸ் கூட கிடையாது, பொல்யூஷன் கிடையாது. உள்ளேயே வந்து ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இங்கேயே சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கூட நீங்கள் ஈஸியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் பேசும்போது வந்து பின்னாடி வந்து தண்ணி ஓடுற சவுண்ட் தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி வந்து நடந்து போகிறதுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே. எனக்கு இதை உள்ளே போகும்போது எப்படி இருந்ததுன்னா, நம்ம சின்ன வயசில் இந்த அனகோண்டா படம் பார்த்திங்கன்னா தெரியும்,
அந்த கப்பல் வந்து ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும்ல, நான் நடந்து போகும்போது அப்படி தான் இருந்துச்சு. 2 சைடு வந்து ஃபுல்லாக செடியாக இருந்தது, தண்ணி மேலேயே ஒரு பாலம் மாதிரி போட்டிருந்தாங்க, அதில் நடந்து போகிறது அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. குழந்தையோடு வர்றீங்கன்னா கண்டிப்பாக கையை பிடிச்சிக்குங்க, இல்லைனா வந்து அவங்க வந்து டபக்குன்னு தண்ணிக்குள்ளே விழுந்துருவாங்க. ரிஸ்க்கு கிடையாது, ஆனால் தண்ணிக்குள்ளே வந்து அது அனாவசியமான ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க அழுதுட்டு இருப்பாங்க, அந்த ஒரு விஷயம் இருக்கும். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணிக்க இங்கே வந்தால். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 2ஆம் நாள் இரவு 10:15. ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ எங்கே உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் தங்கியிருக்க ஹோட்டலோட ஈவினிங் பாரில் உட்காந்துருக்கோம், அவுட்டோர் பாரில். எனக்கு ஆப்போசிட்டில் வந்து நான் போன வீடியோவில் காட்டின மாதிரி இந்த கடல், அப்புறம் வந்து கப்பல், அப்புறம் அந்த டவுனில் எரியிற லைட்டு, அதெல்லாம் வந்து செமையாக இருக்குது, செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்குது, செம்ம சில்லிங்காக இருக்குது. இந்த ட்ரிப்பில் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து நிறையா புது விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வைனரி டேஸ்டிங்லாம் வந்து ஜென்மத்தில் நினச்சி பார்த்ததில்லை. இப்படிலாம் ஒன்று இருக்குன்னு எனக்கு, அதாவது இருக்குன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என் ஒய்ஃபோட கம்பெனி தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. அவங்களோட புண்ணியத்தில் எப்படியோ வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை வந்து ட்ரை பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியானம் வந்து தி பீச் அப்படின்னு சொல்லி ஒரு வைன் டேஸ்டிங் இடத்துக்கு போயிருந்தேன் இன்றைக்கும். அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ரீஜனை வந்து பார்த்திங்கன்னா டால்மேஷியா ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பேரை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமேடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு நான் என்ன நினச்சேன்னு தெரில, இந்த டால்மேஷியா டாக்ஸ்லாம் இங்கேருந்து தான் வந்தது அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டேன். அவன் கடைசியில் ஆமாம், இந்த டால்மேஷியன் டாக்ஸ்லாம் வந்து இங்கேருந்து தான் வந்து ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து வேர்ல்டு வைடாக வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சும்மா கெஸ் தான் பண்ணேன். கடைசியில் பார்த்தா அது உண்மையாகிடுச்சு. என் ஒய்ஃப் அப்படியே பார்த்தாங்க, என்ன உனக்கு இந்த அளவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி. நம்ம ஆமாம் அப்படின்னு சொல்லி கெத்த போட்டு உட்காந்தாச்சு அமைதியாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் இந்த டவுனுக்குள்ளே போயிட்டு இதான் வழி பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த பில்டிங் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டவே இல்லை. என்ன காரணம்னா, நீங்கள் யூரோப் வந்த புதுசில் ஃபஸ்ட்டு கண்ட்ரி போகிறீங்க, 2வது கண்ட்ரி போகிறீங்கன்னா இந்த பில்டிங்லாம் பார்க்குறதுக்கு, ஆர்கிடெக்சர்லாம் பார்க்குறதுக்கு, மியூசியம்லாம் பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மாதிரி வந்து போர் அடிச்சிடும். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸுமே வந்து ஆர்கிடெக்சர் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து அது சலிப்பு தட்டிடும். அதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் போகவே மாட்டீங்க. இப்போ நான் வந்து அந்த ஸ்டேட்டில் தான் இருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் வந்து பாப்பா இருக்கிறனால வந்து நம்ம வெக்கேஷன் வரோம், பெருசாக வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கூடாது. அந்த டைமில் பாப்பா என்ன மூடில் இருக்காலோ அதை பேஸ் பண்ணி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பிளான்லாம் எதுவும் பண்ணாமல் அந்த டைமில் வந்து டிசைட் பண்ணி தான் என்ன பண்ணுறேங்கிறது பார்த்துட்ருக்கோம். இப்போ மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் என்ன ஃபுட்டுன்னு, அவங்களோட லோக்கல் ஃபுட் என்ன, அவங்களோட கல்ச்சர் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை தான் வந்து லேர்ன் பண்ணுறது கிடையாது, சும்மா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கோம். என் ஒய்ஃப் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம நார்மல் டூரிசமாக போகிறோம்ல, அவங்களுக்கு தெரிகிறதோட அவங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ அது மூலமாக எனக்கு நிறையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வைனரி டேஸ்டிங் மாதிரின்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் வெதர் வந்து செமையாக இருக்குது. ஆனால் வந்து பீச்சில் போய் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வெதர் இல்லை. ஈவினிங் ஆகிடுச்சு, ஸ்வெட்டர் போட்டு தான் உட்காந்துருக்கேன். ஈவினிங் லைட்டாக ஜில்லுன்னு தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பீச் போய் அதை கவர் பண்ணுற மாதிரியும் வீடியோஸ் வந்து பெருசாக இல்லை. அவ்வளோதான். இந்த ட்ரிப் வந்து சுமூகமாக முடிஞ்சுது. நாளைக்கு பொட்டி கட்டிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி ஊருக்கு போக வேண்டியதான். நாளைக்கு வீட்டுக்கு போகல, கோப்லன்ஸில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனை மீட் பண்ணிட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் இந்த வீடியோக்கு டேரெக்டாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவோட ஃபஸ்ட் பார்ட்டை வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வழக்கமாக சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நான் அப்படியே ஒரு இளையராஜா பாட்டு கேட்டு தூங்க போகிறேன். தன்னை மறந்து